என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த இளவழகன் 4-5 முறை கனியா எண்ணெய் எடுத்து அழைக்க முயன்ற பின் வேண்டாம் என்று தவிர்த்தான். செல்போனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவனின் செல்லுக்கு அழைப்பு. கனியா என்று டிஸ்பிளே காட்டியது. சட்டென்று அழைப்பை ஏற்றவன் ஏதும் கூறும் முன், சார், என்னால உங்களை சந்திக்க வர முடியாது. நான் ஒரு இடத்துல சிக்கி இருக்கேன் சார். இங்க இருந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க. என்னை காப்பாத்த உங்களால முடியுமா சார் என்று கேட்டாள். கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து காப்பாத்துறேன். லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணு என்றான். அதற்குள், ஏய், யாருக்கிட்ட தகவல் கொடுக்கிற என்ற கடுமையான ஒரு பெண் குரல் ஒலித்தது. தொடர்ந்து அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது என்று கண்டறிய முயன்றவன் ஸ்ரீலங்கா என்று அறிந்ததும் இலங்கைக்கு புறப்பட தயாரானான். மாடி இறங்கி வந்தவன், தாத்தா, நான் ஸ்ரீலங்கா போறேன் என்று கூற, தாத்தா அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நட்சத்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளது தோழி இப்போது இலங்கையில் தான் இருக்கிறாள். ஒரு திருமணத்திற்காக அவள் இலங்கை சென்றிருக்கிறாள். அழைப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அறிந்த பிறகுதான் இளவழகன் இலங்கைக்கு புறப்படுகிறான் என்பது நட்சத்திராவுக்கு புரிந்தது. இவனை எப்படி தடுப்பது யோசித்தவள் எழுந்து ஒய்யாரமாக நடந்து வெளியே சென்றாள். ஸ்ரீலங்காக்கு எதுக்குப்பா போற தாத்தா கேட்டார். கனியா அங்கதான் இருக்கா. கனியாவா? ஆமா தாத்தா. நீ இனியும் கனியா பின்னாடி போகணுமா அழகா? அவன் புரியாமல் தாத்தாவை பார்த்தான். நட்சத்திர வயசுல உங்களுடைய குழந்தை வளருதுல தாத்தா, உங்களுக்கு இப்படி? அவன் இழுக்க, உன்னை பார்த்து பேசலான்னு உன்னுடைய ரூமுக்கு வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கேட்டேன். நீ யோசிச்சு ஒரு முடிவு எடு. யோசிச்சுதான் தாத்தா முடிவெடுத்திருக்கேன். கனியாவை கட்டிக்கணும்னு முடிவு செஞ்சு தேடி போகல. அவ ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா. ஹெல்ப் பண்ணதான் போறேன். என்னுடைய குழந்தையை பெற்றுக் கொடுக்கிற வரைக்கும் நட்சத்திரம் எனக்கு மனைவியா இங்கதான் இருப்பா. அதுக்கப்புறமா அவ விருப்பம். என்னை விட்டு போறதும் இங்கே இருக்கிறதும் என்று கூறியவன் வேகமாக வாசலுக்கு வந்தான். மணியனை கார் எடுங்க, சீக்கிரமா ஏர்போர்ட் போகணும் என்று கூறிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தவன் தோட்டத்தில் களை பறித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திராவை கண்டு கோபத்தில் முகம் சிவந்தான். அதோடு விட்டாளா என்ன, மண்வெட்டியை எடுத்து வெட்டவும் ஆரம்பித்து விட்டாள். இதற்கிடையில் தன் தோழிக்கு தகவலும் கொடுத்து இளவழகனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டாள். கார் டிரைவர் காரில் ஏறி அமர கார் மெல்ல நகர ஆரம்பித்தது. அணி, ஒரு நிமிஷம் இருங்க இளவழகன் கூற அவரும் காரை நிறுத்த காரை திறந்து கொண்டு வெளியே இறங்கியவன் நட்சத்திராவை நோக்கி வந்தான். அவனை கவனியாதவள் போல் அவள் மண்வெட்டியால் வெட்டி கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்தவன் அவள் கையில் இருந்த மண்வெட்டியை பறித்த அதே வேகத்தில் கையையும் ஓங்கிவிட்டான். பயந்து போனவள் தலையை ஒரு புறமாக திருப்பி விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் அடி கன்னத்தில் விழவில்லை. மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். அவளை முறைத்தபடியே நிற்கிறான் இளவழகன். கீழே இறக்கிய அவனது கையையும் அவனையும் அவள் மாறி மாறி பார்க்க, குழந்தையின் வயிற்றுல சுமக்கிறதால உன்னை சும்மா விடுறேன். இனி இதே மாதிரி ஏதாவது செஞ்ச குழந்தைக்காகவே பல்ல பேத்துடுவேன், போடி உள்ள. அவன் கோபமாக கூற, ஆமா, இவரு என் நிழல் மாதிரி என் கூடவே இருந்துடுவாரு சத்தமாக கூறிவிட்டு அவள் உள்ளே செல்ல தன் பயணத்தை அந்த நொடி ரத்து செய்தவன் கனியாவை காப்பாற்ற இலங்கையிலேயே இருக்கும் தன் நண்பன் ஒருவனை ஏற்பாடு செய்துவிட்டு அறைக்கு வந்தான். பாதி சாந்திய அறைக்கதவு வழியாக இளவழகன் வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தவள் அவன் வருவதை கண்டதும் ஓடி வந்து நாற்காலி மீது ஏறி நின்று மின்விசிறியை துடைக்க ஆரம்பித்தாள். ஆத்திரமடைந்த இளவழகன் அவளை பிடித்து கீழே இறக்கியதோடு, நீ இனிமே இங்க தனியா இருக்க வேண்டாம், என் கூட புறப்படு என்றான். உங்க கூடவா? எங்க? ஆபீஸுக்கு. இனிமே நீ என் கூட தான் இருக்க போற. நான் எங்க போனாலும் உன்னை கூடவே கூட்டிட்டு போவேன். கார்ல டிராவல் பண்ணா குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் பார்த்து ஓட்ட டிரைவர் கிட்ட சொல்றேன், நீ புறப்படு. ஓகே என்றவள் அவனோடு கிளம்பி விட்டாள். 2 நாட்கள் ஓடிவிட்டது. இளவழகன் தான் செல்லும் இடமெல்லாம் நட்சத்திராவை அழைத்து செல்ல அவனது செயல்களை ரசித்தபடியே அவனோடு இருந்த நட்சத்திராவுக்கு அவன் நல்லவன் தான் என்பது புரிந்தது. ஆனாலும் தன் செவியையும் கண்களையும் அவளால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? சந்தேகத்தை அவள் மனதில் சுடர்விட்டு எரிந்து கொண்டுதான் இருந்தது. இளவழகனின் இலங்கை நண்பனிடமிருந்து அழைப்பு வரும்போது நட்சத்திரா அவன் அருகில் தான் இருந்தாள். சொல்லறிவு என்று கூறிய இளவழகன் தன் வேலைகளை எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு நண்பன் கூறுவதை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தான். டேய், கனியாவை கண்டுபிடிக்க முடியலடா. கண்டுபிடிக்க முடியலையா? ஏமாற்றத்தோடு கேட்டவன், சரி, நீ முடிஞ்ச அளவு அவள் தேடிப்பாரு, இல்லனா நானே கிளம்பி வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அலுவலகம்
முடிந்து வீடு வந்து சேரும் வரை ஒரு 1000 முறையாவது அவனது நண்பனை அழைத்து கலியா பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்டுக்கொண்டே இருந்த இளவழகன் இரவே இலங்கை புறப்பட முடிவு செய்தான். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நட்சத்திராவை பார்த்தான். நான் ஸ்ரீலங்கா போயாகணும். கலியாவை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. கார்ல தான் பயணம் பண்ணணும். அது கண்டிப்பா உன்னையும் குழந்தையும் பாதிக்கும். அதனால நீ இங்கே இரு. என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம்னு மட்டும் நினைக்க வேண்டாம். உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன். அவ வந்ததும் நான் கிளம்பிடுவேன். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. இரவு 9 மணி ஆன போது தாத்தாவிடம் இருந்த அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க தாத்தா என்றான். உன்னை பாக்குறதுக்காக பைரவின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா, மேல அனுப்புங்க தாத்தா. ஓகேப்பா என்று கூறிய தாத்தா அழைப்பை துண்டித்தார். சிறிது நேரத்திலேயே அரை கதவை தட்டி அனுமதி பெற்று வாட்ட சாட்டமான அந்த பெண் உள்ளே வந்தாள். இவங்க பேரு பைரவி, பிளாக் பெல்ட் எடுத்திருக்காங்க. நான் திருப்பி வர்ற வரைக்கும் இவங்க உன் கூட தான் இருப்பாங்க. இவங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் என்று கூறியவன், பத்திரமா பாத்துக்கங்க என்று பைரவியிடம் கூறிவிட்டு தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். ஜன்னலின் அருகில் வந்து நின்ற நட்சத்திரா கார் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதும் தலையை திருப்பி பைரவியை பார்த்தாள். என்ன மேம், ஏதாவது வேணுமா? பைரவி பணிவாக கேட்டாள். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசணும், அதுக்கு அனுமதி உண்டு தானே? பைரவி சிரித்தபடியே, கண்டிப்பா மேடம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்கு. நீங்க ஓடக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்புறம் உடற்பயிற்சி செய்யக்கூடாது, தேவையில்லாம பயணம் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. வேற எதுக்கும் எந்த தடையும் சார் விதிக்கல என்று கூறினாள். தேங்க்யூ. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தனியா பேசணும். தாராளமா பேசலாம் மேம், அதை நீங்க கேட்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வெளியே நிக்கிறேன். ஆனா மேம், நீங்க கதவை சாத்தக்கூடாது. இல்ல, நான் சாத்தல. ஓகே என்று கூறிய பைரவி அரை வாசலில் வந்து நின்று கொண்டாள். கலியாவை அழைத்த நட்சத்திரா இளவழகனின் தவிப்பை பற்றி பேசி பேசி சிரித்தாள். இதே நேரம் புறப்பட இருந்த விமானத்தில் ஏதோ கோளாறு என்றும் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும் வழியிலேயே தகவல் கிடைக்க இளவழகன் திரும்பி வீட்டிற்கு வந்து விட்டான். தோழியிடம் பேசிக் கொண்டிருந்த நட்சத்திராவின் செவியில் அவனது காரின் ஹார்ன் சத்தம் கேட்கவில்லை. அறையை நோக்கி வந்த இளவழகன் அறை வாசலில் நிற்கும் பைரவியை கண்டு, என்னாச்சு, ஏன் வெளியே நிக்கிறீங்க என்று கேட்டான். மேம், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே என்று கூறியவன் உள்ளே கால் எடுத்து வைக்கவும் நட்சத்திரா அவள் தோழியிடம் பேசுவது அவன் செவியில் வந்து வீழ்ந்தது. பாருங்க, அவரு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன பொய்ய நம்பி அவருடைய கலியாக தேடி போகாம எனக்கு காவலா ஏன் கூடவே இருந்து ஓடாத, வேகமா நடக்காத, அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு என்று கூறியபடியே படுக்கையில் சாய்ந்திருந்தவள் தலையை உயர்த்தவும் கோபமாக அவளை நோக்கி நடந்து வரும் இளவழகனை கண்டு விடவிடத்து போனாள். அப்புறம் கூப்பிடுறேண்டி, அவரு வந்துட்டாரு என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு மெல்ல படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள். அடுத்த நொடி அவன் வீசிய கரம் அவள் கன்னத்தை பதம் பார்க்க விழிகளில் இருள் ஏறியது. நடந்ததை அவள் அறியும் முன் படுக்கையில் வீழ்ந்து விட்டாள். கன்னத்தை பிடித்துக் கொண்டவளை தலை விற்றென்று சுற்றி கொண்டே இருந்தது. அப்போது இளவழகனின் செல்போன் ஒலித்தது. அவனது நண்பன் அறிவுதான் அழைக்கிறான். சட்டென்று அழைப்பை ஏற்றவன், சொல்லுடா என்றான். டேய், அந்த நம்பர் இப்ப இந்தியாவில தான் இருக்கு என்று கூற, அப்படியா, சரி, அப்ப நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு கோபமாக வெளியே சென்றான். 1 வாரம் ஓடிவிட்டது. இளவழகன் தாத்தாவிடம் கூட சரியாக பேசுவதில்லை. ஏன் அதிகம் வீட்டிற்கே வருவதில்லை. வந்தாலும் ஏதோ கடமைக்கு வந்தது போல் உடனே கிளம்பி விடுவான். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்க நட்சத்திரா முன் வந்து நின்ற தாத்தா விழிகளில் வேதனை நிழலாடியது. என்னம்மா என்னம்மா நடக்குது இங்க? அழகி ஏமா யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான்? வீட்டுக்கே வர்றதில்ல. என்ன ஆச்சு அவனுக்கு? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவளால் எதுவும் பேச முடியவில்லை. வேதனையோடு அவளை பார்த்தவர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா, உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது என்றார். எதை வச்சு தாத்தா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டுதான் சொல்றீங்க? நட்சத்திராவின் அந்த கேள்வியை கேட்டு அவளை ஆழமாக பார்த்தவர், அவனுக்குதான் உன்னை பிடிக்கலையேம்மா, நீயும் அவனுக்கு ஒண்ணு பிடிக்கிற மாதிரி நடத்துக்கிறதா எனக்கு தெரியல. சேரக்கூடாத 2 பேர் சேர நானே காரணமாயிட்டேனே, அததான் சொன்னேன். தாத்தா, உங்க பேரனுக்கு என் மேல அன்பு இல்லைன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. அன்பு இருந்தா அவன் ஏமா இப்படி உன்னையும் என்னையும் தனியா தவிக்க விட்டுட்டு வெளியே திரிஞ்சிட்டு இருக்கான்? அவருக்கு உங்க மேலேயும் பாசம் இருக்கு, என் மேலேயும் பாசம் இருக்கு, அதே மாதிரி என் மேல கோபமும் இருக்கு. அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. உன் மேல அவனுக்கு பாசம் இருக்கா? என்னால நம்ப முடியல. அதை நான் நிரூபிக்கிறேன். ஆனா அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும்
என்ன செய்யணும்னு சொல்லு. நான் மாடிப்படியில இருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டேன்னு மட்டும் சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சொன்னா அவன் வருவானா? கண்டிப்பா வருவாரு. சரிம்மா என்று கூறியவர் உடனே இளவழகனை அழைத்து, அழகா, நட்சத்திரா மாடிப்படியிலிருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டாப்பா என்றார். கேட்டது பாதி கேட்காதது பாதி. இது வரை தாத்தா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு பாய்ந்து வந்து விட்டான். நெற்றியில் ஒரு கட்டு போட்டுக் கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்த நட்சத்திராவை கண்டதும் கோபமாக அவள் முன் வந்து நின்றவன், நீ பார்த்து நடக்கவே மாட்டியா? இப்படிதான் கீழே விழுந்து தலையில கட்டு போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பியா என்று கேட்டான். பார்த்துதான் நடந்தேன், ஆனா கால ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? தாத்தாவை பார்த்தவன், சின்ன காயந்தாரு தாத்தா என்று கேட்டான். ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கல்ல, இல்ல வீட்லயே கட்டு போட்டுட்டீங்களா? இல்லப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஸ்கேன் செஞ்சு பாத்தீங்களா? பண்ணியாச்சுப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. நட்சத்திர அருகில் நெருங்கி வந்தவன் அவள் காயத்தில் கை வைத்து, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான். இல்லை என்று அவள் தலையசைக்க, ஓகே என்று கூறியவன் தாத்தாவை பார்த்தான். தாத்தா, நான் ஆபீஸ் போகணும், ரொம்ப முக்கியமான சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டான். தாத்தாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. நட்சத்திரா, நீ சொன்னது சரிதான், அவனுக்கு உன் மேல பாசம் இருக்கு, இல்ல இல்ல காதல் இருக்கு, இது போதுமா, என் மனசே நிறைஞ்சிருச்சு. சரி சரி, அந்த கட்டை அவுத்துருமா, சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டிக்கலாம். தாத்தா கூறவும் அவரது ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கவில்லையே என்ற எண்ணத்தோடு திரும்பி வீட்டிற்குள் வந்த இளவழகனின் காதில் அது விழுந்து விட்டது. அவனை கண்டு நட்சத்திரா விழிகளில் பிரதிபலித்த அதிர்ச்சியை கண்டு தலையை திருப்பி பார்த்த தாத்தா விழிகளிலும் அதிர்ச்சி. நட்சத்திராவையும் தாத்தாவையும் ஒரு முறை முறைத்து விட்டு எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விட்டான். தாத்தா நட்சத்திரா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.